ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் ஒரு ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி ஆகும். ஆன்சர் டி, பாக்டீரியா. ப்ரோகேரியோட்டிக் என்பது ஒரு செல் உயிரினமாகும். யூகேரியோட்டிக் என்பது பல செல்களை கொண்ட உயிரினமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. ஆன்சர் பி, வைரஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நுண்ணுயிரி டேஸில் அளவிடப்படுகின்றன. ஆன்சர் சி, மைக்ரான் அளவில் நுண்ணுயிரிகள் அளவிடப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு. ஆன்சர் பி, பேருலகம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதனுக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி. ஆன்சர் பி, இன்ஃப்ளூயன்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு சொற்பெயரிடுதல் முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆன்சர் சி, காஸ்பர்டு ஃபாகின். இருச்சொற்பெயரிடுதல் முறை என்பது விலங்குகளை பேரினம் சிற்றினம் சொல்லியிருக்கோம். அதில் சிற்றினத்துடைய பெயரையும் பேரினத்தோட பெயரையும் இணைத்து ஒரு புதிய பெயர் உருவாக்கு தான் இருச்சொற்பெயரிடுதல் முறை என்று அழைக்கப்படுகிறது. இவர் 1623ஆம் ஆண்டு இந்த முறையை அறிமுகப்படுத்தினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் டி, கரோலஸ் லின்னேயஸ். இவர் எதற்காக நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டார்னா, இந்த இருச்சொற்பெயரிடுதல் முறையை நடைமுறைப்படுத்தியவர் தான் இவர். அதனால தான் இவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அல்லியம் சட்டைவம் என்பது எதனுடைய இருச்சொல் பெயர். ஆன்சர் டி, வெங்காயம். இதில் அல்லியம் என்பது சிற்றினத்துடைய பெயர், சட்டைவம் என்பது பேரினத்தின் பெயர். இரண்டையும் சேர்த்து ஒரு பொதுவான பெயர் தான் இருச்சொற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறாவின் இருச்சொற்பெயர். ஆன்சர் ஏ, கொலாம்பா லீவியா. ரேட்டஸ் ரேட்டஸ் என்பது முயலினுடைய பெயர். கட்லா கட்லா என்பது மீனினுடைய இருச்சொற்பெயர். ஹோமோசெப்பியன் என்பது மனிதனுடைய இருச்சொற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐந்துலக வகைப்பாட்டு முறை யாரால் முன்மொழியப்பட்டது. ஆன்சர் பி, ஆர்.ஹெச். விட்டேக்கர். ஐந்துலக வகைப்பாட்டு முறை என்பது உயிரினங்கள் புரோட்டிஸ்டா, மோனிரா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள் என 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்லின் கட்டுப்பாட்டு அறை என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் டி, உட்கரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல் பகுப்பிற்கு உதவுவது. ஆன்சர் சி, சென்ட்ரியோல். நெக்ஸ்ட் கொஸ்டின், விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சி, செல் சவ்வு. தாவர செல்லின் வெளிப்புற சுவர் செல் சுவர் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, சிவப்பு இரத்த செல்களுக்கு உட்கரு இல்லை. கூற்று 2, உட்கரு இல்லாததால் சிவப்பு இரத்த செல்களுக்கு வாழ்நாள் அதிகம். ஆன்சர் ஏ, கூற்று 1 மட்டும் சரி. கூற்று 2 எதற்காக தவறுனா, உட்கரு இல்லாததால் சிவப்பு இரத்த செல்களுக்கு வாழ்நாள் குறைவு. ஒவ்வொரு நொடியும் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் இறக்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்லின் மூளையாக செயல்படுவது. ஆன்சர் பி, உட்கரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்கொலைப்பை என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் ஏ, லைசோசோம். செல்லில் காணப்படும் முதன்மையான செரிமான பகுதி தான் லைசோசோம். இது செல்லிலேயே சிதைவடைவதால் இது தற்கொலைப்பை என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பி, மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகு? ஆன்சர் சி செல். நெக்ஸ்ட் கொஸ்டின். மருந்துகளின் ராணியான பென்சிலின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1928. அலெக்சாண்டர் பிளெமிங் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1. தட்டம்மை நோய் வாரிசெல்லா சோஸ்டர் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. கூற்று 2. சின்னம்மையை தடுப்பதற்கான சிறந்த வழி வேரிசெல்லா தடுப்பூசி போடுவதாகும். ஆன்சர் பி. கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 1 எதற்காக தவறுனா தட்டம்மை நோய் வாரிசெல்லா சோஸ்டர் என்ற வைரஸால் ஏற்படும் நோயாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த 20 கொஸ்டினில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.